நெல்லூர் காரம் முட்டை தோசை என்னோட ரீசெண்ட் ஃபேவரட் டிஷ். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 வரமிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 தக்காளி, 20 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பச்சை வாசம் பிடிக்குங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் நல்லா 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இனி ஒரு 2 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை வாசம் சுத்தமாக இல்லை. இந்த கலரில் இப்போ மாறி இருக்கு. இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம். முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பரப்புனதும் ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். மஞ்சக்கருவை உடச்சி விட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்புனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையும் அந்த பேஸ்ட்டும் நல்லா கலந்துரும். பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு சட்னி கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். ஸோ நிறையாவே சட்னி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்க சட்னினா கொஞ்சம் அளவாக சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சைட்ஸில் ஊற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நெல்லூர் தோசை ரெடி. இது கூட தேங்காய் சட்னி ஒரு ப்ளெயினாக நீங்கள் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நார்மல் முட்டை தோசையே சூப்பராக இருக்கும். இதில் காரம், புளிப்பு அதெல்லாம் சேர்த்தி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.